இதுதாங்க அடுத்தவங்களை சிரிக்க வச்சு அதில் சந்தோஷப்படுறதுக்காக அதிகமாக சிரிக்கவே தெரியாத அமுதம். இவங்க 2 பேர் வாழ்க்கையில் கிடைக்க போகிற அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான். வாங்க பார்க்கலாம். What's going on? I love the beat. What's going on? I love the beat. It's like a loop machine. டேய் டேய் இன்ஸ்டிங் இடியாப்போம். ஆம்புலன்ஸ்க்கு பிறந்தவனே 10 மணிக்கு தாண்டா வேலை. 9 மணிக்கு ஏன்டா ஃபாரின் போட அவசரத்தில் யூரின் போட மாதிரி வந்து சேர்ற? நீ ஏன் மச்சான் அவ்வளோ டென்ஷனாக இருக்க? எவங்கிட்டயாவது இன்ஸ்டிங் படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னு செம்மடி வேண்டாரு தானே? நீ பேசு வச்சு நல்லா பேசு. டேய் காலையிலே பைக்கை கெட்டு போச்சுடா. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்க பார்த்தா கரெக்டாக நீ அந்த இடத்துல வந்த. சரி கையை தூக்கிட்டு பாட்டு நிப்பாட்டி சொங்கிட்டு போயிட்டேன். எங்கடா மச்சான் அந்த பையன் சார் அந்த டவுன் சிண்ட்ரம் பையனை சிரிக்க வைக்கதான் இவ்வளோ சீக்கிரமா வந்தீங்களோ? டேய் அதுதான் ஹாய் கவான் டிக்டாக் டெய்லி செஞ்சு போடுற மாதிரி செஞ்சுட்டு தானே இருக்க. ஒரு நாள் மிஸ் பண்ணா என்னடா ஆக போகுது? மச்சி நான் ஒரு நாள் வரலனா கூட அந்த பையன் அன்னைக்கு பூரா மூடட்டாய் சிரிக்கிறதே மறந்துடும். மற்றவங்களை சிரிக்க வச்சு பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாரு, அது ஒரு போதை மச்சி. எத்தனை பீர் அடித்தாலும் கிடைக்காது போதை. இப்போ நான் சிரிக்கிறேன், போதை ஏறுதா ஏறுதா ஏறுதா? நீ தாண்டா ஏறுற, இறங்கு. ஐயோ யாரா இவ ஒருத்தன் சரக்கையும் சிரிப்பையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வளரிக்கிட்டு இருக்கான். ஐயோ ஓகே பேபி இடு மச்சி. What's going on? I love the beat. What's going on? I love the beat. It's like a loop machine. மச்சி என் இன்ஸ்டிங் படி பார்த்தா உனக்கு சிரிப்பு மினியான்னு ஒரு கொடூரமான டிசீஸ் இருக்குன்னு தோணுது. நீ வேணா ஒரு நல்ல டாக்டரா போய் பாரு. டாக்டரு டே இன்ஸ்டிங் இடியாப்போம். ஆனால் உனா இன்ஸ்டிங் சைக்காலஜி சொல்லி உளறிக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் பாரு படுக்கப்பட்டு வாயிலே மிதின்னு மிதிக்க போறானுங்க. டேய் போடா போ. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் இன்ஸ்டிங்கோட பவர் உனக்கு தெரியதான் போகுது. அப்போ வச்சுக்கிறேன்டே உன்னைய. வேற லெவல். என்ன டேஸ்ட். சாம்பாரே அப்படி குடிக்கலாம். இட்ஸ் அமேசிங் அம்மு. என்ன சொன்ன? உண்மையிலே நல்லா இருக்கா? சத்தியமா உன் சாப்பாடு எப்பதான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கும். எவ்ரி டைம் இட்ஸ் அமேசிங் அம்மு. தேங்க்ஸ்யா. என்னன்னு தெரியல, என் அமைதியான வாழ்க்கையில சமையல் தான் ஒரு அழகான விஷயமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் யாராவது என் சாப்பாடு சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு சொன்னா அது கேட்கும்போதே போதடி. பியர்லாம் அடிச்சதில்ல, ஆனா அடிச்சா இப்படிதான் இருக்கும்னு தோணுது. தெரியுது தெரியுது. சென்டிமீட்டர் அளவுக்கு சிரிக்கிற அமுதா சாப்பாடு பத்தி பேசினா மட்டும் கிலோமீட்டர் அளவுக்கு சிரிக்கும் போதே தெரியுது how much food makes you happy. ஹே என் ஃப்ரெண்ட் ராஜ் இருக்கான்ல, ராஜ் he's giving a party today. செம்ம என்ஜாயா இருக்கும். வரியா போலாம் ப்ளீஸ் அம்மு. அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நீ போயிட்டு வா. நீ வந்துட்டாலும் செம்ம போர்டி நீ. எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளாஸ்க்கு கிளம்புறேன். கிளாஸ் முடிச்சுட்டு பார்ட்டிக்கு போறேன், கலக்குறேன். பாய் அம்மு. என் பிளேட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிரு. பாய். என்ன அமுதா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு போல? ஆமா ஆண்டி, திங்ஸ்லாம் இல்லை, அதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ ஆமாவா? நான் கூட ஏதோ பையனை வளைச்சு கிழிச்சு போட்டியோன்னு நினைச்சேன். ஐயோ தப்பா நினைச்சுக்காத, தனியா இருக்கே, திடீர்னு லேட்டா வந்தா? சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். நான் கிளம்புறேன்.
வந்துட்டேன். அட வாங்க என்ன தம்பி. சமையல்? சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வைங்க சீக்கிரம். கருவாட்டு குழம்பு தம்பி, சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? எடுத்து வை, நான் வாசம் தூக்குது. சாப்பாடு எப்படி இருக்கு தம்பி? பாஸ், அவ்வளவுதானே. என்ன தம்பி விளையாடுறியா? என் பொண்டாட்டி சமைக்கிற கருவாட்டு குழம்புக்கு என் மொத்த குடும்பமும் அடிமை. எங்க அண்ணன், எங்க அக்கா, என் தம்பி, அவங்க குடும்பம் எல்லாரும் என் பொண்டாட்டியோட சமையலை சாப்பிட்றதுக்கு ஓடி வருவாங்க. நீ என்னமோ சுமாரா இருக்குன்ற. எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்ண்ணே. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் கடைசியாக சாப்பிட்ட நல்ல சாப்பாடு என் 8 வயசில் தான். சாப்பாடுன்றதுண்ணே சும்மா 2-3 இன்க்ரீடியன்ஸை தூக்கி போட்டு சமைச்சு கொடுக்கறதில்ல. அது ஒரு உயிர். அந்த உயிரை எல்லாத்தாலையும் கொடுத்துட முடியாது. அப்பெல்லாம் எங்கள் அம்மா சமைச்சாங்கன்னா எஸ்டேட் உள்ள எல்லாம் வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. சில பேர் காசு கொடுத்து கூட சாப்பிடுவாங்க. புருஷன் இல்லாமல் சமைச்சு போட்டு அதில் வர காசுலேயே நான் வளர்த்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த அளவு சாப்பாட்டுக்கு உயிர் கொடுத்து யாரும் சமைச்சு கொடுத்ததில்ல. அப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட ருசி நம்ம நாக்கில் பட்டு ஒரு உணர்வு கொடுக்கும். அந்த உணவு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹார்ட்டை டச் பண்ணி அதில் ஏற்படுற அந்த அதிர்வு நம்ம கண்ணில் ஒரு துளி கண்ணீராக வரும் பாருங்க. வேற ஒரு ஃபீல்னு அது. அந்த ஃபீல்லாம் என் 8 வயசோட போச்சு. திரும்ப கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். என்னமோ தம்பி, சாப்பாட்டுல இவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல, போடி சாப்பிடுங்க ஐயோ தம்பி. அக்கா வச்ச சாப்பாடு சூப்பரா தான் இருக்கு. நீ விடு, நான் சாப்பிடுறேன். ஐயோ தப்பா நினைச்சுக்காத. தனியா இருக்கே, திடீர்னு லேட்டா வந்தா சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். யார் அங்கிள் இது? தம்பி பார்க்க புதுசா இருக்கு. இங்கே படுத்து தூங்கிட்டார் போல. அட இல்லப்பா, இங்கதான் 14 வீல புதுசா வந்திருக்காருப்பா. ஓ, வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஆ. வந்த முத நாள் அன்னைக்கு கொஞ்சம் கவலையா நான் உட்கார்ந்துருந்தேன். என்னடா வாழ்க்கை இது, இவ்வளோ வயசாகியும் இப்படி உட்கார்ந்துருக்கோமேன்னு தம்பி பார்த்துட்டு ஏன்னே இவ்வளோ கவலையா உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டுச்சு. நான் என் மனக்கவலையெல்லாம் சொன்னேன். அப்போ ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிச்சு பாருங்க. இங்க பாருங்க, இங்க எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்கன்னா நீங்க ஒரு ஆள் இங்க முடிச்சிட்டு இருக்கீங்க ஒரே காரணத்துக்காக தான். இப்ப என்ன தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்றீங்க. நானும் தனியா தான் இருக்கேன், எனக்கும் யாரும் இல்லை. இனிமே டெய்லி வந்துடுறேன், உங்களுக்கும் கம்பெனி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேவா? அப்படின்னு சொல்லி என் மூஞ்சியில சிரிப்பை பார்த்துட்டு அது சந்தோஷப்பட்டுட்டு போயிடுச்சுப்பா. அதுலேருந்து இங்கே தான் வரும். அப்பப்போ லேட் ஆயிட்டா இங்கேயே படுத்துரும். வாவ், அர்த்தம் சிரிப்புல சந்தோஷப்படுற ஒரே ஆள். இன்ட்ரெஸ்டிங். சரி அங்கிள், நீங்க டேக் கேர் பண்ணிக்கங்க. பாய். பார்த்து போயிட்டு வாப்பா. ஹலோ. சரி சரி வரேன். ஹலோ மேடம், மேடம், மேடம். இந்த சாப்பாடை இப்படி விட்டுட்டு போயிட்டா கெட்டு போயிருமே. எவ்வளவோ நாட்டுல எத்தனையோ பேர் சாப்பாடுக்காக கஷ்டப்படுறாங்க. இந்த சாப்பாடை வீணாக்க புரியா கவி? நோ 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 நோ. டேய், ஏண்டா நீ என்ன பிச்சைக்காரனா? இந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் கார்டன்ல கொடுத்தா விட்டுட்டு போனவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ஏன்
பொங்கல். வாசமே சூப்பர். சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும். இந்த வாய்ப்பை விட்டாத கவி. வேணா சாப்பிட்டு காசு வச்சிடலாம். போர்க்களத்தில் வாளை வைத்துக் கொண்டு இன்னும் போரிடாமல் காத்துக் கொண்டிருப்பது சரியா கவியரசா? டே பிக்காளி, ஊரா விட்டு சாப்பாடை திருடி தின்றதும் இல்லாம போர்க்களமா? இப்பெல்லாம் பிடிக்கலனா சாப்பாடுல விச வச்சு கொள்றானுங்களாம். பார்த்து சாப்பிட்டு செத்துறாரு. இதற்குதானே ஆசைப்பட்டாய் கவியரசா? வாழை தொடுத்து போரில் வென்று வா. அந்த சாப்பாட்டோட ருசி நம்ம நாக்குல பட்டு ஒரு உணர்வு கொடுக்கும். அந்த உணர்வு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹார்ட்டை டச் பண்ணி அதுல ஏற்படுற அந்த அதிர்வு நம்ம கண்ணுல ஒரு துளி கண்ணீரா வரும் பாருங்க. வேற ஒரு ஃபீல் அது. அந்த ஃபீல்லாம் என் 8 வயசோட போச்சு. திரும்ப கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ எப்பவுமே ஃபவுண்டேஷனுக்கு பதிலா உன் மூஞ்சில ஒரு சோகத்தை தான் பூசிட்டு இருப்ப. இன்னைக்கு கொஞ்சம் தூக்கலாவே இருக்கு உன் சோக ஃபவுண்டேஷன். என்னதான் ஆச்சு? அபி, காலையில வர அவசரத்துல டிஃபன் கேரியரை பெஞ்சில மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ couldn't feed my kids. எவ்வளோ ஆசையா வந்தாங்க தெரியுமா? ஐ ஃபீல் வெரி பேட். ஹே, are you okay baby? This is just for bloody one day. இதுங்க அம்மா அப்பா என்ன உனக்கு காசா கொடுத்துட்டு இருக்காங்க சமைச்சு போடுறதுக்கு? நீயே என்னமோ சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க. இதுல ஃபீலிங்ஸ் வேற. உனக்கு புரியாதுடி. யாருமே இல்லாத என் வாழ்க்கையில இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது சம்திங் ப்ரெஷஸ் ஃபார் மீ. ஒவ்வொரு தடவையும் என் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ற அந்த மூமெண்ட் இருக்கு தெரியுமா? கடவுளை பாப்பேன். அது வேற ஒரு ஃபீல். சத்தியமா என்னால முடியலடி. உன் ஃபுட் பிலோசபி தூக்கிட்டு வந்துடாத. கொஞ்சம் ஃப்ரீயா விடு. எனக்கு டைம் ஆச்சு. பை. உணவுக்கும் உண்டோ உயிர், மீண்டும் உயிர் பிழைத்தேன் என் தாயின் மடியில். உன் உணவால் தினமும் உயிர் பிழைக்க ஓர் வரம் தருவீரோ இப்படிக்கு ஆண். உணவுக்கும் உண்டோ உயிர், மீண்டும் உயிர் பிழைத்தேன்
என் தாயின் மடியில் உன் உணவால். தினமும் உயிர் பிழைக்க ஓர் வரம் தருவீரோ? உணவுக்கும் உயிர் தந்து என் தாய்மைக்கு புகழ் சூடியதற்கு நன்றி. தாயாக தினமும் மாற வேண்டாம் என கூறுமோ மனம். இப்படிக்கு பெண். டே மச்சி வாடா. டேய் இன்ஸ்டிங்க இப்போலாம் எப்படி இருந்துச்சு? அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. நீ முதல்ல உட்கார மச்சி. மச்சி நீ எப்போதும் ஒன்று சொல்லுவிய, உங்கள் அம்மா சமையல் மாதிரி வேற எங்கேயும் சாப்பிட்டது இல்லைன்னு. நேற்று பக்கத்து வீட்டு அக்கா ஒரு சாப்பாடு சமைச்சு எடுத்து வந்தாங்க. சாப்பாடு செம்ம டேஸ்ட் மச்சி. எனக்கு ஓஞ்சாவுக்கு தான் வந்துச்சு, அதை எடுத்து வந்திருக்கேன், சாப்பிட்டு பாரு. டேய் சும்மா சொல்லிட்டு இருக்காத. நான் ஆல்ரெடி மச்சி நீ பேசிக்கிட்டே இருக்காத. என் இன்ஸ்டிங் படி சொல்கிறேன், சாப்பாடு கண்டிப்பாக உனக்கு பிடிச்சி போ. நீ என்ன வேற லெவலில் பாராட்ட போற மச்சி. டேய் இல்லடா மச்சி நோ டாக்கிங். டேய் மச்சான் 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 டேய் மச்சான் ஏய் ஏய் மச்சான் ஏய் டேய் வைடா. சாப்பாடாது சாப்பாடாது கெட்டு போச்சுடா. என் சாப்பாடு கெட்டு போச்சா? அவ்வளோ சீக்கிரமாவா கெட்டு போச்சு? ஆமா வச்சி, சாப்பாடு கெட்டு போச்சு. நேற்று சமைச்ச சாப்பாடு ஹைஸ்பீட்டில் விற்க மறந்துட்டேன். சாடி நியாயப்படி பார்த்தா உன்னை சாவடிச்சிருக்கணும். ஆனால் இப்போ நான் நல்ல மூட்டில் இருக்கேன், அதனால நீ தப்பிச்ச. அப்பா மச்சி நான் ஆல்ரெடி எங்கள் அம்மா ருசியில் இருக்கிற அதே சாப்பாடை சாப்பிட்டேன் மச்சி. டேய் எப்படா? யார் சமைச்சா? யாருன்னு தெரில, ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் தெரியும். தோ இன்னைக்கும் சமைச்சு கொடுத்துருக்கா. நீ வேணா அந்த சாப்பிட்டு முத குடு வச்சி. முடிச்சிடாத. ட்ரை பண்ணுறேன்.
ஏய் சத்தியமா சொல்றேன், நீ இவ்வளோ நாள் பில்டப் பண்ணி பேசும்போது கூட அவ்வளோ பெருசாக எடுத்ததில்ல. பட் இந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகு இப்போ புரியுது மச்சி நீ ஏன் இவ்வளோ பேசியிருக்கேன்னு. செம்ம டேஸ்ட் மச்சி. சாப்பாடுனா இப்படி இருக்கணும்ல. ஆமாம். சரி, யார் மச்சி அது? நேற்று யாரோ தெரியாமல் டிஃபன் கேரியரை அப்பார்ட்மெண்ட் பெஞ்சிலே வச்சுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு சாப்பாடு பற்றியும் தெரியும்ல, சரி எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு காசை வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வந்து சாப்பிட்டேன். சொர்க்கத்துக்கு போயிட்டு போச்சு. அப்புறம் காசை வச்சு அசிங்கப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அதான் ஒரு சின்ன லெட்டரில் தினமும் கிடைக்குமா அப்படின்னு எழுதி வச்சு கேட்டேன். இன்னைக்கு இதோ இங்கே. எப்படி? சூப்பர் மச்சி. பட்டு இருந்தாலும் நீ யாருன்னு பார்த்துருக்கலாம்ல. அட்லீஸ்ட் டிஃபன் கேரியரை வைக்க போனியே, அப்பயாவது ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்கலாம்ல. பார்க்குறாங்க. டேய், நானே திருட்டுத்தனமாக எடுத்து வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எங்கடா என்னை தேடி கண்டுபிடிச்சி நார கேள்வி கேட்டுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு எடுத்த இடத்துல அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிட்டேன். அப்படின்னா நீ இன்னைக்காவது போய் பாரு மச்சி. மச்சி ஒரு நிமிஷம். டேய் வேணாம். மச்சி டேய் மச்சி, ஒரு வேணாம். நிமிஷம் மச்சி. ப்ளீஸ் மச்சி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். What's going on? மச்சி செஞ்சு தொலை. I love the ball thing. What's going on? I love the ball thing. It's like a loop machine. மச்சி என் இன்ஸ்டிங் படி பார்த்தா தேர் இஸ் சம்திங் பிட்வீன் யூ கைஸ்னு தோணுது. ஏன்டா இப்போ தானே முதல் நாள், அதுவும் எனக்கு பார்க்கணுன்னுலாம் தோணல. இதுவும் புதுசாக இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். எப்பா சாமி, புதுசு புதுசாக கிளம்புறீங்க. நடத்துங்க நடத்துங்க. டேய் போதும். போட்டு அடைச்சிட்டா வாசல திறந்தா வாசன விருந்தா காத்துல மிதந்தேனா தினமும் கேட்டது கிடைச்சா வாழ்க்கைய மறந்தானா. ஓ ரொம்ப நாள் கழிச்சு அப்பார்ட்மெண்ட்ல தங்க போறேன்டி. இன்னைக்கு நைட் ஃபுல்லா நம்ம ஃபன் பண்றோம். ஒத்த வாங்குவேன். இப்பதானே பர்த்டே பார்ட்டிலேருந்து வரோம். அப்படின்னா ஆமா ஆமா, பர்த்டே பார்ட்டில மட்டும் அப்படி கலகலன்னு சிரிச்சிட்டாலும் சரியான போர்டி நீ. இந்த சிறப்பு போதுமா? சரி வா. ஹே, யாரோடையது? என்னோடதான். உன்னோடையா? அது ஏன் இங்க வச்சிருக்க? இன்று மீன் கூட பேசியது உன் குழம்பில் விழுந்து உயிர் கொண்டு என்னுடன் நன்றியுடன் மீன் தின்ற ஆண். யாரடி இந்த லூசு? மீனு கூடலாம் பேசுதா? புதுசா இருக்கே. சரி, அன்னைக்கு டிஃபன் கேரியரை அப்பார்ட்மெண்ட் பெஞ்சிலே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆக்சுவலி அன்னைக்கு யாரோ ஒருத்தர் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அவரோட அம்மாக்கு இனியா பேசி எனக்கு நன்றி சொன்னாரு. அதே மாதிரி சாப்பாடு தினமும் கிடைக்குமான்னு கேட்டாரு. நான் சமைக்கிறதுல மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிரு போறோன்னு நானும் சொல்லிட்டேன். அன்னையிலேருந்து
இருந்து இது இப்படி போயிட்டு இருக்கு. எது? ஏய் அம்மு, நீ அவனை பார்த்திருக்கியா? இல்ல, இப்போதைக்கு எங்க 2 பேருக்கு நடுவுல இந்த சாப்பாடு தான் மெயினா இருக்கு. இந்த ஃபீலும் நல்லா இருக்கு. அது இப்படி இருக்கட்டுமே. அடி பாவி, எவனோ ஓசி சோறு சாப்பிட்றதுக்கு கவிதை கவிதையா எழுதி உன்னை கவுத்துட்டு இருக்கான். நீயும் லூசு மாதிரி செஞ்சிட்டு இருக்க. சத்தியமா இல்ல. இப்போ என் சாப்பாடு அவர் தாய்க்கு சமமா பாக்குறாரோ அப்பயே சம்மன்னு தோணுதுடி. அப்பப்பப்பா, காதல் கொட்டியே மிஞ்சிட்டீங்கடி. எனக்கு என்னமோ இது எங்கேயோ போகுதுன்னு தோணுது. பாத்துக்கோ. ஆமா தாயே, எங்கேயும் போல. நீ கொஞ்சம் வரியா? வா. உணவுக்கு உயிர் தந்த உறவுக்கு சில்லறைகள் தந்து சில்லறையாக்க விருப்பமில்லை. இருந்தும் இவை உயிர் கொடுக்க உதவ இந்த அடியேனின் சிறு காணிக்கை. அட, நேத்துதான் பேசிட்டு இருந்தோம். விளங்கிருச்சு போல பைப்புலிக்கு. அதான் வெங்காயம் பூண்டுலாம் வாங்கி கொடுத்திருக்கான். அவன் இங்க தாண்டி எங்கேயாவது இருக்கணும். சரி சரி, இப்பதான் வச்சுட்டு போயிருக்கான். டேய், ஓசி சோறு இங்கடா இருக்க? வாடா வெளிய. டேய், ஓசி சோறு வாடா வெளிய. கொஞ்சம் சும்மா இரு. இங்கடா இருக்க? டேய் அபி, இன்னொரு ஒரு பேர் பாரு. டேய், போலாம். ஓசி சோறு. வாசல திறந்தா வாசன விருந்தா காத்துல மிதந்தேனா தினமும் கேட்டது கிடைச்ச வாழ்க்கையும் மறந்தானா. டேய் என்ன வெட்டிட்டல? இருடா, உன்னை துரத்தி துரத்தி கதற வெட்டண்டா. இன்ஸ்டிங், உன் இன்ஸ்டிங் வரலாம் இங்க நடக்காது. மூடிக்கிட்டு விளையாடு, அப்புறம் பாப்போம் வெற்றியா இல்ல குத்திரியான்னு. லைஃபே ரொம்ப சந்தோஷமா மாறி இருக்கு. டேய், are you in love? எது இவன் லவ்? இவனே ஒரு தீனி பண்டாரம். சாப்பாடு தான் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். டேய், இட்ஸ் a love on food. உனக்கெல்லாம் பார்க்க தேனி பண்டறமா தான் தெரியும். கைஸ், ஸ்டாப் ட்ரோலிங் ஹிம் யார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல். இவனுக்கு சாப்பாடு மேல ஒரு ஃபீல். சரி, அதை விடு. இப்போ கொஞ்ச நாளாவே சிரிச்சு சந்தோஷமா இருக்க. அது அந்த ஃபுட் பொண்ணு தானே? ஃபுட் பொண்ணலையான்னு தெரியல, ஆனா டெஃபினட்டா அந்த ஃபுட்டா நான் சொல்லல இவன் சாப்பாடு தான் பிடிச்சி தொங்கின்னு இருப்பானே. மச்சி, நீ சும்மா சமாளிக்காத. ஐ திங்க் யூஆர் ஃபீலிங்ஸ் ஆன் ஹர். அதை இந்த சாம்பார் ரசம் மிளகான்னு சொல்லி மூடி மறைக்க பார்க்குற. சத்தியமா இல்ல. இட்ஸ் பியூர்லி அபவுட் ஃபுட். அவ்வளவுதான். ஹே, சரிப்பா, உன் கதைக்கு வரேன். இப்போதைக்கு ஃபுட் தான் பாண்டிங் சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருக்க. வாட் இஃப் யூ கைஸ் மீட் அப்? எதுக்கு? வாட்ஸ் த நீட்? எப்ப சாமி, எங்களை இப்படியே விட்டுருங்க. எங்களுக்கு இந்த ஃபீலே செம்மையா தான் இருக்கு. ஹே, நோயா, நீங்க 2 பேரும் மீட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. Let it be food is the only bonding between you both. But மீட் பண்ணி தான் பாரு. ஒருவேளை அந்த ஃபுட்டையும் தாண்டி வேற ஒரு ஃபீல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தானே? நோ. Hey, wait, that could be in a positive way. சரி. I'm not going to talk about love. Maybe a good friendship. மீட் பண்ணி அழகி பாரு, ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. மச்சி, why you guys are forcing him to meet her? ஒருவேளை அவ தப்பான பொண்ணு கூட இருக்கலாம்ல. நல்லா சமைக்கிற பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருப்பான்னு கேரண்டி கிடையாதுல்ல. ச்சே, அவன் சாப்பாட்டுல ஒரு உயிர் இருக்கு. அதுவும் எங்க அம்மாவை அதில் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா தப்பான பொண்ணாலாம் இருக்காது. மச்சி, அவ்வளோதான். உன் வாயில சொல்லிட்டு இருந்தா பத்தாது. Go and meet her and get to know her more, மச்சி. ஒரு நல்ல ஃப்ரெண்டா. ஏதோ நான் சொல்றது சொல்லிட்டேன்ப்பா, நீ முடிவு பண்ணிக்கோ. செம்ம டயர்டா இருக்காமோ, நம்ம தான் தூங்குறேன். குட் நைட். வர பேட்டரி கூட என் பேச்சை கேட்க மாட்டுது.
கருவில் சுமந்த தாயே தெய்வம். செமையா இருக்குல்ல? ஏய் அவனுக்கு ஏதோ ஆச்சுடா, ஆடிக்கிட்டே இருக்கான். அவன் எதையோ ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கான் போல. மச்சி எனக்கு சவுண்ட் எல்லாம் வேற மாதிரி கேக்குது. ஓ இன்னைக்கு அமாவாசைல, அதான் இன்ஸ்டிங் பண்ணி பரவச நிலைக்கு போயிட்டான் போல. காய்ஸ் அவன் கீழே விழுந்துட்டான். மச்சி அவன் முக்தி நிலை அடைஞ்சிட்டான். இப்போ பக்கத்துல போவாத, அவன் ரொம்ப உக்கிரமா இருப்பான். ஹோ ரியலி? அவன் வேற லெவல்டா. He is going to go somewhere, yeah? அடப்பாவீங்களா, கோ டு சம்வேரா. விட்டா நான் மேலே போயிருப்பேன்டா. நல்லா வருவீங்கடா. நம் சொற்கள் மட்டுமே உரையாடியதை அடுத்து நம் விழிகளும் உரையாட ஒரு விருப்பம், ஒரு நல்ல நட்பாய். உன் விழிகளும் விருப்பப்பட்டால் மட்டுமே, இல்லையேல் வெறும் சொற்களாய் மட்டுமே முடித்துக்கொள்வோம் வாழ்நாள் வரையிலும். வார்த்தைகள் இது போதுமென கூறினாலும் விழிகள் வேண்டுமென கூறி சண்டையிடுகின்றது. அது கண்ட நட்பை தானும் காண. இன்று மணி 7 அபார்ட்மெண்ட் அருகில் உள்ள அம்மன் கோவிலில் நல்ல நட்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் விழிகள். நம் பரிமாறும் இந்த டிஃபன் கேரியரை நம் அடையாளம். வரே வா, ரொம்ப நாள் கழிச்சு கண்ணாடி பாக்குறீங்க. அதுவும் ஸ்கூல்ல மேடம் இங்க கிளம்பிட்டீங்க. அதெல்லாம் எங்கேயும் இல்லை. நீ அந்த ரிப்போர்ட் கார்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டியா? மேனேஜ்மெண்ட் கேட்பாங்க. நாங்க எங்க வேலையை முடிச்சிட்டோம். நீங்க கதையை மாத்தாம எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஹே சூப்பர் டி, ஃபைனலி you have some guts to meet him. Fine, I'm not going to follow you, but பாத்துக்கோ. All the best. இல்லை, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. Just to be a good friends. நானும் அதான் சொல்றேன். All the best. Thanks. Bye. उत्तिष्ठ नरशार्दूल
இருக்க அமுதா? Good. I'm good, Kavi. நீ? அதான் பார்க்குறல. ஃபைன். ஸோ உட்காந்து பேசலாமா? இங்க பாருங்கம்மா, ஒரு திருமணம் செய்யறதுக்கு தசவித பொருத்தங்கள்னு சொல்லக்கூடிய 10 பொருத்தங்கள் வேணும். அதுல முக்கியமா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரச்சு பொருத்தம் இதெல்லாம் அவசியம் இருக்கணும். இந்த 10 பொருத்தத்தில் நான் முதல்ல சொன்ன 5 பொருத்தம் எப்படி இருக்கணும்னு பார்த்ததுல ஒரு சில பொருத்தங்கள் இல்லை. சிவா, ஜாதகத்துல முக்கியமா இருக்கிற அந்த பொருத்தமே சரியில்லைனா சாமி, இதுக்கு மேல பேசி என்ன செய்ய? பொருங்கம்மா, எந்த பொருத்தம் இல்லையோ அந்த பொருத்தத்துக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்கு. அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு இவங்களுடைய திருமணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். பரிகாரத்தை நம்பி இவ்வளவு பெரிய காரியம் செய்யணுமா சாமி? அந்த பையனுக்கு யாருமே இல்ல, அவன் ஒரு அனாதை சாமி. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அப்பவே சொன்னேன். எங்க என் பேச்ச கேக்குறாங்க? என்னடா சிவசாமி, இப்ப என்ன செய்ய போற நீ? மா, கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. அம்மு, திஸ் இஸ் யோர் லைஃப். இதுல முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. பட் உன்னோட முடிவு கரெக்டானதா இருக்கணும். தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத. பா சார், எங்களுக்கு எங்கள் காதல் மேலே நம்பிக்கை இருக்கு. அது எங்களை வாழ வைக்கும். அவர் தான் பரிகாரம் இருக்குன்னு சொல்கிறாரு, அதை செஞ்சால் சரியாயிரும். தம்பி, இது எங்கள் பொண்ணு வாழ்க்கை. உங்கள் ஆரோக்கோளர் காதல்னு ஒரு பேரை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியும். அத சொல்லு. இப்ப நான் என்னம்மா சொல்லிட்டேன், இதுக்கு பரிகாரங்கள் இருக்கு. அந்த பரிகாரங்களை முறையா செஞ்சு இந்த 2 உள்ளங்களையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றேனே தவிர வேற ஒண்ணும் இல்லை. பேசுறதுக்கும் கேக்குறதுக்கும் நல்லா இருக்கு சாமி, ஆனா அங்க வாழ போறது எங்க வீட்டு பிள்ளை இல்ல. இதெல்லாம் சரியா வருமா? அம்மா, நீங்களும் சரி நானும் சரி, யாருமே பிரிக்க முடியாது. அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றது உறுதிமா. அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க, நான் கிளம்புறேன். பா, ப்ளீஸ் பா, கவிக்கு யாரும் இல்லை. நான் மட்டும்தான் வேணும்னு நினைச்சிருந்தா கவி நேரம் இங்க வந்து நின்றுக்க மாட்டான். He needs us, பா. He needs a family. We have to accept him. சார், அம்மாவை நான் ஆரம்பத்தில் லவ் பண்ணதை விட அவளுக்கு அழகான ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் அதிகமாகவே லவ் பண்ணுறேன் சார். தம்பி, இது ஒன்றும் படம் இல்லை. டயலாக் பேசி பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. வாழ்க்கை ஒன்றும் இல்லாத உங்களுக்கு எங்கள் பொண்ணை தர விருப்பம் இல்லை. யார்மா சொன்ன கவிக்கு ஒன்றும் இல்லைன்னு? ஹீஸ் அ கிராஜுவேட். என்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கிற அளவுக்கு அவன் சம்பாதிப்பான். ஒன்னும் இல்ல, யாருமே இல்ல, ஜாதகமும் சாதகமா இல்ல. என்ன பேசுற நீ? ஏன் பாட்டி, இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த ஜாதகம் பிரச்சனையா இல்ல கவிக்கு யாரும் இல்லைங்கிறது பிரச்சனையா? எவ்ரிதிங் இஸ் ப்ராப்ளம் அம்மு. யூ டோன்ட் கெட் இட். உனக்கு புரிய மாட்டுது. இதுக்கு மேல இவன் தான் வேணும்னா போ, ஓடி போய் கல்யாணம் பண்ணி இவனோட எங்கேயாவது வாழு, இல்லைன்னா சாவு. எங்க முன்னாடி வந்து நின்றாத. போறேன்ப்பா, போறேன். கண்டிப்பா வாழ்ந்து. அம்மோ, வேணாமோ. கவிதையா இருக்கிறப்ப குடும்பத்துல இருந்து வெறும் ஒரு வரியை உருவிட்டு போக என்னால முடியாது. எழுதாத ஒரு காசு பேப்பர்ல வெறும் ஒரு வார்த்தையா வாழ்ற வழி எனக்கு நல்லாவே புரியாமோ. சார், நீங்க ஏத்துக்கலனா நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுல அர்த்தமே இல்லை. கவி, இப்போ அவ்வளவுதானா? கவி, I can talk to my parents. Please. அம்மா, உன்னால அவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண வைக்க முடிஞ்சா
வா அம்மு. உனக்காக காத்துட்டு இருப்பா அம்மு. கவி, எதுவுமே மாறல கவி. They just don't accept. என்ன கவி சிரிக்கிற? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. 1 மாசமா போராடிட்டேன். இதுக்கு மேல எப்படி அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா I'm giving up. யாருமே இல்லாம வளர்ந்தது என் தப்பா அம்மு. கவி ப்ளீஸ், ஒவ்வொருத்த நீயே குறைச்சிக்காத. யூ மோர் தென் வாட் அதர்ஸ் நோ. மறுபடியும் மறுபடியும் இந்த கல்யாணம் நடந்தா நம்ம ஜாதகத்துல உள்ள பிரச்சனைனால நீ செத்துருவேன்னு சொல்லி சொல்லி என்ன லாக் பண்றாங்கடா. இதுக்கு அப்புறம் தான் நான் சாகணுமா? கவி வா, இப்பயே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஓடி போய் இவங்க யாரும் இல்லாம நீ நான் மட்டும் நம்ம காதல் இந்த மரணத்தை சாகடிக்குதான்னு பாப்போம். வா. வேணாம் அம்மு. That's not right. நம்ம மனசு வலிக்க கூடாதுன்றதுக்காக சுத்தி உள்ளவங்க மனசுலாம் காயப்படுத்தக்கூடாது அம்மு. என்ன இந்த பிரிவோட வலி கொஞ்ச நாள், கொஞ்சம் மாசம், கொஞ்சம் வருஷம் அது அப்படியே மறைஞ்சிரும். அவங்க சொல்றது ரைட் தானே. இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகாத ஒரு பையன், அதுவும் அனாதை, அதுக்கு மேல ஜாதகம். அவங்க இடத்துல வந்து யோசிச்சு பாராம எனக்கு ஒரு ஃபேமிலி வேணுன்றதுக்காக விருப்பம் இல்லாத ஒரு ஃபேமிலியை கஷ்டப்படுத்தக்கூடாது. அம்மோ, நீ நல்லா இருப்ப அம்மோ. உனக்கு எல்லாமே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தனா என் மனசு மாறிடாமோ. நான் கிளம்புறாமோ. கவி, சோ எத்தனை பிள்ளைங்க கவி? இன்னும் கல்யாணம் பண்ணிட்டியான்னு கூட கேட்கல. ஸ்டேட்டா எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்குற. அவ்வளோ கான்ஃபிடென்டா நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு? நோ. லைஃப்பில் மற்றவங்கள சிரிக்க வச்சு அதில் சந்தோஷப்படுறதுலே பாதி நாள் கடந்துருச்சு. இதில் கல்யாணம், பிள்ளைங்க அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. உன் ஹஸ்பண்ட் நீங்க? ஒரு மாசம் 2 மாசம் ஏதோ வேணான்னு போராடினேன். ஆனா இந்த சமுதாயம் விடாது. ஜாதகம், மாங்கல்ய பாக்கியம் ஸ்ட்ராங்கா உள்ள ஒரு பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யாரைய மாப்பிள்ளை கிடைக்கணும்னா வர வழியிலே அடிபட்டு இறந்துட்டாரையோ. எனக்கு இப்போ சத்தியமா அல்லவர்தான் சிரிக்கிறதான்னு தெரியல. எல்லாம் பொருத்தமும் பக்காவா பொருந்ததுன்னு பார்த்து பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ள கல்யாணம் பண்ண அந்த நாளே பணமாயிட்டான். அப்போ முடிவு பண்ண சுத்தி உள்ள எவன் பேச்சும் கேட்கக்கூடாது, சொந்தமா வாழணும். என் அப்பா அம்மா, அவரோட அப்பா அம்மா யாருமே வேணான்னு தனியா இங்க ஒரு ப்ரீ ஸ்கூல்ல ஜாப் அப்ளை பண்ணி வந்துட்டேன். ஸோ இப்போ லைஃப் இப்படி தான் போகுது. ஒரு நாள் கல்யாண வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பொண்ணு. ஐம் சாரி அம்மா. ஹே சில் கவி, ஐம் ஃபைன். லைஃப்பில் மேரேஜ் மட்டும் தான் கோலா, அதையும் தாண்டி இன்னும் நிறையா இருக்கு. மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது. ஆமாம், லவ் பண்ணப்போ ஒரு தடவை கூட என் சமையலை சாப்பிட்டதில்ல. இப்போ என்ன? அதான்
ஒரு வேளை சாப்பிட்டு இருந்தேன்னு வையேன், எவன் என்ன சொன்னாலும் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஹே, ஐ மீன் சாரி, நான் எதுவும் தப்பா சொல்ல. எல்லாம் மாறிடுச்சுல அம்மோ. அம்மோ, ஜஸ்ட் forget everything. இன்னிலிருந்து நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா டிராவல் பண்ணுவோமா? எதை பத்தி கவலைப்படாம. இது சரியா வருமா கவி? நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரோட பார்வைக்கு இது சரியா படுமா? தூக்கி போடமோ. எங்க போனாங்க? உன் வாழ்க்கையை தொலைச்சு நின்றப்போ. இங்க பாரு, என்ன நம்புறல? ஒரு நல்ல ஃப்ரெண்டா என் கூட வா. சகவாசியே என் தனிமை துரத்தும் மலை பேசியே இதயம் பேச துடிக்கின்றது. நெடுநாளாசை உணர்வின் பாஷையும் சுவையாலே நிஜமானதே. காய்ஸ், சத்தியமா எனக்கு ஒன்று புரியல. நீங்க 2 பேரும் 5 வருஷமா லவ் பண்றீங்க. ஒரு வாட்டி கூட நீங்க சமைச்சு இவன் சாப்பிட்டது இல்லையா? டே, சத்தியமா சொல்றேன், என் சாப்பாடு ருசியா இருக்கும். நீ சொல்ற உங்க அம்மா அளவுக்கு டெஃபினட்டா இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு சொல்றாங்க தெரியுமா, நீ தான் சாப்பிடவே மாட்டேங்கிற. அம்மோ 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 அம்மோ, சத்தியமா விட்டுரு. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை தான், எங்க அம்மா அளவுக்கு யார் சமைக்கிறாங்களோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்ட்டு. பட் உன்னை பார்த்த உடனே லவ் பண்ணிட்டேன்டி. ஸோ எங்க ஒரு வேளை உன் சாப்பாடை சாப்பிட்டு அது என் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாம போச்சுன்னா எங்க உன் மேல வச்சிருக்க லவ் குறைஞ்சிருமோன்னு பயமா இருக்குடி. யாருடா நீ சாப்பாடுக்கு இவ்வளோ பில்டா பண்ற? ஃபியூச்சர்ல கல்யாணத்துக்கு பிறகு ஏன் சாப்பாடு தானே சாப்பிடணும்? அப்போ பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிடுவியா? அடியே என் ஆசை வெங்கல பாத்திரமே. அப்படி இல்லடி, கல்யாணத்துக்கு பிறகு நீ எப்பண்டாட்டி ஒரு வேளை உன் சாப்பாடு பிடிக்காட்டி போனா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா நான் உன் கூட கடைசி வரைக்கும் வாழணும்டி. அதே நிறைய வாட்டி சொல்லியும் கவி ட்ரை பண்ணவே இல்லை. பட் சத்தியமா இப்ப ஃபீல் பண்ற மச்சி. நீ இப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துரு. அதான் மச்சி, நான் அப்போயே உன் கூட இல்ல. ஒரு வேலை இருந்திருந்தா அப்போயே இன்ஸ்டிங் யூஸ் பண்ணி தங்கச்சி சமையல் எப்படின்னு கரெக்டா கணிச்சு சொல்லி. ஐயோ டே, இங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா உன் இன்ஸ்டிங் வித்தைய? பிரதர், ஏன் உங்களை எல்லாம் இன்ஸ்டிங் இடியப்போன்னு கூப்பிடுறாங்க? அதுவா சிஸ், எங்க பாஸ்க்கு இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவர் ருச்சி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்டிங்ல இன்ஸ்டிங் சொட்ட முட்டை இடையே பாஸ் சாப்பிடுங்க, செம்மையா இருக்கும் பாஸ். அப்படியே ப்ரொமோஷன் இன்ஸ்டிங் படி நல்லா தானே இருக்கும். ஏன் கோவப்படுறாரு? ஓ, ஒரு வேளை சைவமா இருப்பாரோ? அதுல இருந்து ஐயா ஒரு வாரம் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல தான் கிடந்தா. So funny, yeah. உறவே உழைக்கும் சிறகே எதிரே எதிரே என் எதிர்காலமே அடியா தீரக்க கட்டி பறந்தே நானே ஒரு வார்த்தை கேட்டதுமே காதுல தேனே மணக்கும் மணக்கொரு சீல மனசாள்ளி எடுத்துட்டா அடுக்கி வச்சு அடுக்கல என்ன போட்டு அடைச்சிட்டா வாசல திறந்தா வாசன விருந்தா காத்துல மிதந்தேனா
அப்புறம் அமுதா, இப்பெல்லாம் புதுசா வந்த பையன் கூட தான் வருது போறது இல்லை போல. He's my friend, uncle. தப்பா நினச்சிக்காத. ஆக்சுவலி இதை பற்றி உங்ககிட்ட பேசலாம்னு தான் நினச்சேன். எதை பத்தி? இல்லை, உனக்கு ஆம்பளை தோணை இல்லை, புருஷனும் இறந்துட்டான்ல. புரியுது, இந்த காலத்தில் அப்படி இப்படின்னு இருக்கிறது பெருசா ஒன்றும் தப்பு இல்லை. தம்பி கொஞ்சம் சிறு வயசுல அதான் கொஞ்சம் அட்வான்ஸாகவே எனக்கு கொஞ்சம் கூட்ட சுபாவம். பட் இட்ஸ் ஓகே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அடுத்த வாரம் தம்பி கூட எந்த அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா என் கூட வெறியா? எனக்கு வயசாச்சுன்னு நினைக்காத. என்ன சொல்ற? ஏன் அங்கிள்? சும்மா 4 வார்த்தை பேசினாலே அது பட்டுக்கிறதுக்கு தானே நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்களா? ஏன் கோவப்படுற? உன் ஃபர்ஸ்ட் நைட்ல உன் புருஷனை இழந்து இப்போ கண்டவனை சுத்திக்கிட்டு இருக்கிய. கேட்டா ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் முட்டாளா? என் அப்பா வயசு இருக்கும் உனக்கு. சிங்கமா திட்டத்துக்கு முன்னாடி இங்க இது போயிரு. ச்சே. ஓடி இப்போ. எவ்வளவு நாளைக்கு நான் பார்க்க தானே போறேன். ஏய் அமுதா, இப்பெல்லாம் உன்னை ஆளையே பார்க்க முடியல. இங்க தான் ஆண்டி இருக்கேன். சும்மா சொல்லாத. இப்பெல்லாம் உன்னை பக்கத்து பிளாக் 14B தான் பார்க்க முடியுதுன்னு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா பேசிக்கிறாங்க. ஆண்டி, ஹீஸ் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட். காலேஜ்ல இருந்து இப்போ இங்க ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. நத்திங் மோர் பிட்வீன் us. காலேஜ் ஃப்ரெண்ட்னு சொல்ற. இப்போ உனக்கு புருஷன் வேற இல்ல. எதுவா இருந்தாலும் பப்ளிக்ல வேணாம் அமுதா. ஆண்டி, எனக்கு புரியல. இப்போ உங்க பிரச்சனை நான் பொண்ணா இருக்கிறதா இல்ல புருஷனை இழந்திருக்கிறதா? நீ புருஷனை இழந்துட்டு புது பொண்ணாட்டும் ஜோடியா பப்ளிக்ல சுத்துறது தான் பிரச்சனை. இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க எனக்கு தோணல. ஐம் லிவிங். என்ன மச்சி, உன்னெல்லாம் மற்றவங்களை சிரிக்க வச்சு தான் சிரிச்சிருந்த, இப்போ நீயாவே சிரிக்கிற? தெரில மச்சி, இப்பெல்லாம் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சிரிக்கிறதுல தப்பு இல்லைல்ல. சிரிக்கிறது தப்பு இல்லை தான், ஆனால் அந்த சிரிப்பு காரணம் யாரும் மறைக்கிறது தான் தப்பு. என்னடா வளர்ற மச்சி? பி ஃப்ரங்க். உனக்கு அமுதா மேலே ஒரு ஃபீலிங் தானே? செம்ம காமெடி மச்சி. எங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு நல்ல ஃபுட்ஷிப், அது கூடயே சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். புல்ஷிட் மச்சி, நீ சும்மா சமாளிக்காத. யூ ஆர் இன் லவ் ஈட்டர். டேய், நாங்க எதுக்குடா லவ் பண்ணணும்? இப்பயே சந்தோஷமா தானே இருக்கோம். எங்களுக்கு இதுவே போதும். ஹாய் ஹாப்பி, ஷி ஹாப்பி, ஊர் மக்கள் ஹாப்பி. மச்சி, ஒருவேளை அமுதா விடோன்னு யோசிக்கிறியா? டேய், ஸ்டாப் த கிராப்யா. பாரு, எங்களோட லவ் அப்படின்ற சாப்டர் படிச்சு முடிச்ச ஒரு விஷயம். படிச்சு முடிச்ச ஒரு சாப்டரை மறுபடியும் படிக்க உனக்கு பிடிக்குமா? அண்ட் we are not ready for that. So leave it. மச்சி, நான் சொல்றது மச்சி, டைம் என்கிட்ட வந்துருச்சு. நிறைய வேலை இருக்கு, முடிக்கிற வேலையை பார்ப்போம். அம்மாடி, சென்டிமீட்டர் அளவுக்கு சிரிக்கிற அமுதா கிலோமீட்டர் அளவுக்கு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான்ட்டு அன்னைக்கு தான் சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் ஏண்டி இந்த டல் ஃபேஸ்? அபி, எனக்கு தெரியல நான் செய்யறது தப்பா இல்ல சரியானு. என்னது? அபார்ட்மெண்ட்ல எங்களை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கவியும் பழகிறது மற்றவங்களுக்கெல்லாம் தப்பா படுது போல. What the? என்னவா உங்களுக்குலாம்? அப்படியே தப்பா இருந்தாலும் என்னவா? இல்ல அபி, we are living in a society.
எல்லாருக்கும் பொதுவாக தான் வாழ முடியும். அதுவும் புருஷனை இழந்த ஒரு பொண்ணு புதுசா ஒரு பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சா அது தப்பு தானே? அம்மு, யாரடி சொன்ன தப்புன்ட்டு? பைத்தியம் அடி உனக்கு. இங்க பாரு, பொதுவா வாழ்றதுல தப்பில்ல, ஆனா தப்பான பொதுவா வாழ்றது தான் இந்த சொசைட்டிங்கிறது நீ நான் சேர்ந்து உருவாக்குறது. You create your society with your loved ones. That's it. எல்லாருக்குமே பொதுவா வாழ முடியாது அம்மு, புரிஞ்சுக்கோ. அமெரிக்கால அவுத்து போட்டு போனா அது நார்மல், ஆனா இங்க செஞ்சா தப்புல. அவ்வளவுதான். உனக்கு வேண்டிய சொசைட்டிய நீ முடிவு பண்ணிக்கோ. இதெல்லாம் டயலாக்ஸ்க்கு சரியா வரும், ரியாலிட்டிக்கு இல்ல. ஏய் அம்மு, அம்மு, ஹே அம்மு, உனக்கு கவிய பிடிச்சிருக்கு தானே? என்ன கேள்வி இது? ஹீஸ் மை ஃப்ரெண்ட். தலைவலி கொடுக்காதடி. உன் கண்ணு பார்த்தாலே தெரியுது அம்மு, யூ ஐ லிவ் வித் கவி. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுமா அபி நீ இப்படி பேசுற? நான் வெதவடி. கவி டிசர்வ்ஸ் a better person. உன்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சனால தாண்டி பேசுற. He's a perfect guy for you அம்மு. நீ விட்டு போனதுல இருந்து அவ வேற எந்த பொண்ணையும் பார்க்கல அம்மு. அவனோட லைஃப மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அண்ட் மறுபடியும் அதே லைஃப் உங்க 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க அம்மு. நீங்க 2 பேரும் சேர தாண்டி, புரிஞ்சுக்கோ அம்மு. உன் அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் குடி. இது தப்பு அபி. எவ்வளோ காரணம் இருக்கலாம் கவினும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு. அவர் சிங்கிளா இருக்கிற ஒரு காரணத்துக்காக I shouldn't make use of him for my favor. My foot அம்மு, he needs you. அவனுக்கே வேற யாருமே இல்ல, அவனே அனாதையா இருக்கான். நீ விடோங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை அப்படியே விட்டுலாம் நினைச்சனா fine, go ahead. But remember, he needs you as how you needs him அம்மு. இந்த சமுதாயத்தெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போடு அம்மு. உன்னை பத்தி மட்டும் யோசி. சொல்றது சொல்லிட்டேன். Decision is yours. Take care அம்மு. சீரகுகள் மூளைக்குதே எல்லை முடிந்த வழியிலே ஓசை முடிந்ததும் இசைக்குமா சிலந்தியின் வலை போலவே என் மனமோ இன்று சிறையேற்குதே. அதை உடைக்கவே பெண் மனம் இன்று போர் தொடுத்து தொடருதே.
ஹலோ கவி. ஏய் அம்மு, எங்க போன? 4-5 நாள் ஆளே காணோம். கால் பண்ண எடுக்கல, வீட்டுக்கு வந்து புட்டியே கிடந்துச்சு. என்னாச்சு? கவி என்ன ஏத்துக்குவியா கவி? ஏத்துக்குவியா? ஹே, நம்ம இப்பயே ஒன்னா தாண்டி இருக்கோம், இன்னும் ஏத்துக்கணும்? இல்ல கவி, இது தப்பு. இப்படியே நம்ம பழகுன பாக்குற பார்வைக்கு தப்பா தான் படும். ஹே லூசு, யாருக்கு பயப்படுற? இப்ப யார் என்ன சொன்னா? சரி, மத்தவங்களை விடு. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கும் உன்னை நல்லா தெரிஞ்சதுனால வெக்கத்தை விட்டு கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? அம்மு, சாரி அம்மு. என்னோட எந்த ஆக்டிவிட்டியும் இப்படி யோசிக்க வச்சுச்சுன்னு தெரியல. ஐ மீன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அம்மு. கவி, என் ஃபேமிலி ஏத்துக்குவாங்கன்னு யோசிக்கிறியா? நானே அவங்கள வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன். அவங்கள பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் என் அம்மு உன்னை இப்படி பண்ணிட்டாங்கன்ற கோவம் மட்டும்தான் அம்மு. அப்போ அப்போ நான் விட்டோன்னு யோசிக்கிறியா? ஹே, அது மேட்ரே இல்லடி. நம்ம லவ் அப்படின்ற சாப்டர் படிச்சு முடிச்ச ஒரு விஷயம். அதை மறுபடியும் படிக்கும்போது அவ்வளோ பெரிய சுவாரஸ்யமா இருக்காது அம்மு. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் ஃபீல் as how I felt before this. என்ன கவி சொல்ற? படிச்சு முடிச்ச சாப்டர் தான் கடவுள் மறுபடியும் இந்த சாப்பாடு மூலியமா ஆரம்பிச்சு வச்சிருக்கான். அதான் நம்ம 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கோம்னா அது வெறும் அந்த ஃபுட்னால மட்டும்தான் ஆகும். எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இப்பயும் சந்தோஷமா தானே இருக்கும். அது அப்படியே இருந்தது நல்லா தானே இருக்கும். ஆமால, எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இப்படி சந்தோஷமா தானே இருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன். என்னதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நான் கத்தி மாதிரி இருந்தேன். சுத்தி உள்ளவங்கள பேசி பேசி என்ன மொக்கையாக்கிட்டாங்க. அம்மு, என்ன தப்பா எடுத்துக்காத. யூ டிசர்வ் a better person. இல்ல கவி, நீ சொன்னதுதான் கரெக்ட். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இல்ல கவி, நான் சொல்றத நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ஏமாந்து சிரிக்கி நீ கலங்காதடி, உன்னை உருக்கும் இந்த நிலைமை இனி நிலைக்காதடி. இந்த பொறப்பே ஒரு ரணமா உன்னை கசக்கும், அது வெறுக்கும். அடி அமுதே நீ வாடாதடி. கண்ணம்மா, சிரிக்கி நீ கலங்காதடி, உன்னை உருக்கும் இந்த நிலைமை இனி நிலைக்காதடி. இந்த பொறப்பே ஒரு கல்யாணம் பண்ணணும். இப்பயும் சந்தோஷமா தானே இருக்கும். அடி அமுதே நீ ரொம்ப அசிங்கமா போச்சுலடி. நீ கண்ட கனவோ நினைவாக மாறும். அனலும் சிறுத்தியே சந்தோஷமா தானடி இருக்க. கண்ட கனவோ நினைவாக உனக்குலாம் எதுக்குடி கல்யாணம்? சிறுத்தியே சுடராகுமே. கருகும் மேகம் மழையா பெய்யும், தொடரும் சோகம் பொருடி குறையும். யார் கை பிடிச்சும் நிழல் வாழவில்லை,
கபிம் கபீனாம் பமக்ஷரவஸ்தமம் ஜேஷ்டராஜ். அமுதா, ஹாப்பி பொங்கல்மா. இன்னையோட உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிராப்தம் சித்திரஸ்து. ஹலோ. So, you are sure with your decision? ஆமாம், 5 மணிக்கு ஃப்ளைட். 2 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். கொஞ்சம் யோசிக்கலாம். இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நல்ல ஜாப், புது வாழ்க்கை. ஐம் ஹாப்பி. சரி, மணியாவது. பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். Hey, Amu. வாடி. வாங்கம்மா. பா, என்ன திடீர்னு எல்லாரும் வந்திருக்கீங்க? எங்க திடீர்னு கிளம்பிட்டு நாங்க உன்ன கேட்கணும்? சொல்லாம கொள்ளாம எங்க கிளம்பிட்ட? மா, அதான் சொன்னேனேம்மா, நியூசிலாந்துக்கு போறானாம். என்னமோ ஜாப் கிடைச்சிருக்க. இந்த அண்டி மட்டும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிருக்காட்டி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மாமா. அப்படி என்ன நடந்துருச்சு எங்க கிட்ட கூட சொல்லாம போற? எப்படி சொல்லுவா? இவ ஆடுற ஆட்டத்துக்கு அப்பார்ட்மெண்ட் முழுக்க சிரிச்சாச்சு. பேரு கெட்டு போச்சுன்னு இப்ப நாட்டை தாண்டி போறாப்ல. சும்மா வாய்க்க வந்தபடி பேசாதீங்க. அப்படி எங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணத்துல விருப்பம் இருந்துச்சுன்னா அதுக்கும் நாங்க முழு சம்மதம் தருவோம். எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லம்மா. ஏன்னா எங்க வீட்டு பையன் தாலி கட்டி அடுத்த நிமிஷமே இவ எங்க வீட்டு பொண்ணு. புருஷனை இழந்து இன்னொரு கல்யாணமா? அப்படி என்ன கட்டுப்படுத்த முடியாத ஆசை? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எப்பயாவது என்ன பேச விடுவீங்களா? ஏமா, என்ன மாதிரி பொண்ணுங்களை பெத்தவங்க நீங்களே எல்லா இடத்துலயும் பேசி பேசி கடைசியா பேச விடாம ஆக்கிடுறீங்களா? 2வது கல்யாணம் எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு உங்ககிட்ட வந்து நான் நின்னா ஜாதகம் மாங்கல்ய பொருத்தம் சொல்லி என் காதல கொன்னு நீ வச்சிங்களே ஒரு நாள் கூத்து. அப்பயே அந்த கல்யாண அசல போச்சுமா. ஏத்த மனசாட்சியே இல்லாம ஒரு நாள் உங்க பையன் கூட வாழ்ந்ததா நான் வாழ்க்கை முழுக்க அதையே நினைச்சு வாழணும்னு சொல்றீங்களா? நான் வாழவே இல்லையா? எதை நினைச்சு வாழ்வேன்? அமுதா அமுதா அமுதா, இப்ப நீ கவி கூட தானே இருக்க? யாருக்கு தெரியும், அவங்க கூட தான் நியூசிலாந்துக்கு ஓடி போறியோ என்னமோ. யாரு? அங்கிள் நீங்களா? தனியா இருக்க துணைக்கு வரட்டான்னு நல்ல வயசுல இருக்கிற என்ன படுக்க கூப்பிட்டு நீ எல்லாம் பேசுற. இப்ப என்ன சொல்ல வர? அந்த பையன் கூட நீ தப்பா பழகலன்னு சொல்ல வரையா? அந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு ஆசை தானே? ஏன் இப்படி ஆசை வரணும்? எதுக்கு நாங்க கல்யாணம் பண்ணணும் சொல்லுங்க? வேற எதுக்கு? அதுக்கு தானே. அதான் அதுக்கு தான். எதுக்கு நீங்களா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சத்தியமா எங்களுக்குள்ள நடக்காது. ஏன்னா கவி இஸ் இம்பார்ட்டன்ட். பச்சையா சொல்லணும்னா கவி can't have sex. ஏய் கவி, எங்க போறான்? பிரதர், என்னாச்சு? ஏன் கவியும் நீங்களும் திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை சிஸ்டர். நீங்கள் பிரிஞ்சு போன கொஞ்ச நாள்லே கவியோட ஆக்சிடெண்ட்டில் ஹிப் போன் உடஞ்சி அது அங்குள்ள நர்வ் இம்பேக்ட் பண்ணி he lost his fertility.
அதுலேருந்து அவன் எந்த பொண்ணையும் பார்க்கறதில்ல. அவன் குறை மற்ற பொண்ணை பாதிக்கக்கூடாதுன்னு தான். இளமையிலே இம்பார்ட்டன் ஆகிறது ஒரு பெரிய வலி சிஸ்டர். அந்த வலியை நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு தான் மற்றவங்கள சிரிக்க வச்சு அதை பார்த்து அவன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கிட்டான். ஹி இஸ் சச் a gem of person sister. பாய் பிரதர். டேக் கேர் சிஸ்டர். அவனுக்கு அப்படி ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சுதான் என்ன லைஃப்ல ஏத்துக்க சொல்லி கேட்க போனேன். நான் அவ்வளோ யோசிச்சதும் நான் அவனுக்கு கரெக்டா இருப்பனா இல்லையான்னு தான். அவன் குறை எனக்கு குறையாவே படல. ஏன்னா நான் எதிர்பார்த்தது ஜஸ்ட் லவ், பியூர் லவ். அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் ஒரு தடை கிடையாது. என்ன பாக்குறீங்க? ஒரு பெண்ணும் ஆணும் பேசினாலே அது அதுக்கு தான் நினைக்கிறோம். உங்களை மாதிரி ஆளுக்கலாம் என்னோட உண்மையான காதல் என்னன்னு புரியாது. அதனாலதான் உங்க எல்லாரும் விட்டு தூரமா போனோன்னு முடிவு பண்ண. So I'm leaving. Bye. அம்மு, அம்மு சாரி அம்மு. இதெல்லாம் தெரிஞ்சு நீ ஏத்துக்குவேன்னு சத்தியமா தெரியாது அம்மு. ஐயோ, எனக்கு தப்பா நினைச்சிட்டல கவி. வெறும் அந்த சுகத்துக்காக தான் அன்னைக்கு நான் உன் முன்னாடி வந்து நின்று என்னை ஏத்துக்கோன்னு சொன்னேன்னு நினைச்சிட்டல. சத்தியமா இல்லடி. ஆனா லைஃப்ல அதுவும் முக்கியம் தானே. என்னால உன்னை தண்டிக்க முடியாது அம்மு. அது கிடைக்கலனா எனக்கு தண்டனையா இருக்கும்னு நீ எப்படி முடிவு பண்ண கவி? அவ்வளோ போயிட்டால இந்த அமுதா. ஐயோ, என் தப்புதான், என் தப்புதான், என் தப்புதான், என் தப்புதான் அம்மு. சத்தியமா உன்னை ஹர்ட் பண்றதுக்காக நான் அதெல்லாம் பண்ணலடி. உனக்கு கிடைக்கிற எல்லாம் பெஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல கவி, இது எதுவும் சரிப்பட்டு வராது. தெரிஞ்சிரும். எப்போ இது கிடைச்சதான் எனக்கு பெஸ்ட்னு நீ முடிவு பண்ணியோ, ஃபியூச்சர்ல அதை கொடுக்க முடியாம போகிறப்போ கண்டிப்பா அது உன்னை ஹர்ட் பண்ணும். என்னால சத்தியமா தாங்க முடியாது. அம்மு, என்ன மன்னிச்சிடமோ. வெக்கத்தை விட்டு கேட்கிற, என் கூடயே வந்துடமோ. விட்டு கவி, நான் மனசார ரொம்ப பாதிச்சிட்டேன். எல்லாரும் அந்த சுகத்துக்காக தான் உன்னை தேடி வந்தேன்னு நினைச்சாங்க. தட்ஸ் ஃபைன். பட் நீயும் இப்படி நினைச்சதானே அவாய்ட் பண்ண. என்னை பத்தி எனக்கு நினைச்சா அசிங்கமா இருக்கு. அம்மு, அம்மு, ஒரே ஒரு சான்ஸ் கூட அம்மு. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி படிச்சு முடிச்ச சாப்டரை மறுபடியும் படிச்சா அதே சுவாரஸ்யம் இருக்காது கவி. ஐயா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற வயசு எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் கேட்கிறேயா, என்ன மன்னிச்சிருக்கியா பாட்டி? அம்முக்கு கல்யாணம் பண்ணாத மாப்பிள்ளையோட ஜாதகத்துல அன்னைக்கே பிரச்சனை இருக்குன்னு அந்த சாமி சொன்னாரு. நாங்க அதான் எல்லாம் சரியா இருக்குன்னு போய் சொல்லி அம்முவை ஏமாத்தி சம்மதிக்க வச்சு, ஒண்ணுமே இல்லாத உன்னை மறக்க எல்லாம் இருக்கிற அந்த பையனுக்கு அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சையா. எல்லாம் தப்பு நாங்க தான் பண்ணோம், எல்லாம் தப்பு நாங்க தான் பண்ணோம். ஆண்டவன் எங்களுக்கு சரியான பாடகத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த நிலைமையிலையும் அவதான் வேணும்னு வந்து நிக்கிற பாரு. அங்கதாயா நீ ஒரு மனுஷனா ஜெயிச்சுட்ட. அம்முக்கேத்த மாப்பிள்ள நீதாயா? நீதான். இல்ல இல்ல,
எனக்கு ஏத்த பேரு நீதாயா, சத்தியமா சொல்றேன். கூட்டிட்டு வந்துறியா? நான் கண்ண போடுறதுக்குள்ள நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத பார்த்துட்டு தாயா நான் கண்ண போடணும். கூட்டிட்டு வந்துறியா? தம்பி, பொண்ணு வாழ்க்கை போச்சு. இப்ப வேற வழி இல்லாம உங்களை ஏத்துக்க சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களை பத்தி புரிஞ்சுக்க எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதுக்கு நாங்க கொடுத்த வேலை எங்க பொண்ணோட வாழ்க்கை. எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. சாரி சிஸ்டர், காய் இஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம். ஒரு 10 minutes தரீங்களா? I'll sort it out. I'm rushing to airport. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கார் ரெடி பண்ணி முடிக்க முடியுமா? Sure sister, thank you. நம்ம காதல் இந்த மரணத்தை சாகடிக்குதான்னு பார்ப்போம். நம்ம மனசு வலிக்கக்கூடாதுன்றதுக்காக சுற்றி உள்ளவங்க மனசில் காயப்படுத்தக்கூடாதாமோ. இந்த பிரிவோட வலி கொஞ்ச நாள், கொஞ்சம் மாதம், கொஞ்சம் வருஷம், அது அப்படியே மறைஞ்சிடும். நீ நல்லா இருப்பப்போ, உனக்கு எல்லாமே இருக்காங்க. உணவுக்கு உயிர் தந்து தாயின் உருவாய் மீண்டும் என்னை ஈன்றெடுத்த தெய்வதையே, இன்று அன்பின் உருவாய் மாறி நான் செய்த சிறு தவறால் தாழ் போட்டு செல்கிறாயே. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், மீண்டும் என்னை ஈன்றெடுப்பாயோ உணவின் வழி ஒரு தாயாக. அம்மோ, எனக்கு யாருமே இல்ல அம்மோ. மறுபடியும் நடந்து விட்டுட்டு போயிடாத அம்மோ. எனக்கு நீ வேணாமோ. என்னால முடியல கவி. உனக்காக நான் எப்பவுமே இருப்போமோ. என் கூடயே வந்துடுமோ. வாமோ. ஹே गाइस, அந்த கிராப் டிரைவர் நம்ம ஆளு. அப்ப நியூசிலாந்து நீ ஜாப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனசு தான் சரியில்லை. அதான் நியூசிலாண்டில் இருக்கிற என் ஃப்ரெண்டை பார்க்க கிளம்பினேன். அடி பாவி, அதுக்கு தான் இவ்வளோ சீனா? ஆல்ரெடி படித்து முடிச்ச சாப்டர் மறுபடியும் படித்தா அதிசுவாரசம் இருக்காதுன்னு சொன்னேன். இப்போ எப்படி? ரொம்ப பிடிச்ச சாப்டரை எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாம். அதே சுவாரஸ்யத்தோட அதை கூட நீ தான் புரிய வச்சாமோ. அப்புறம் பாட்டி, கவியும் அமுதாவும் ஒன்று சென்ட்டாங்க போல. எப்போ கண்ண மூட போற? நான் என்ன கண்ண மூடுறேன்? அவங்க வாழ்ற அழக பார்த்து இனிமே தான் ஸ்ட்ராங்கா வாழ போறேன். போய் நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண. பாட்டி நல்ல வார்த்தை சொன்ன பாட்டி. தோ பின்னால ஒரு பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கு.
அப்படியே பேசி முடிச்சு வைய. சூப்பர்டா. டேய் நீ சாப்பாடு போட்டு செஞ்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுடா. ஐயோ பாட்டி, எனக்கு சமைக்கல தெரியாத பாட்டி. ஆனா பாட்டி, பின்னாடி நடக்கிறத முன்னாடி கரெக்டா கணிச்சு சொல்லுவேன். இப்ப இந்த பொண்ணு மனசுல யார் இருக்கான்னு சொல்றேன், பாக்குறியா? சரி சரி சொல்லுடா. பாட்டி, நான் ஒண்ணு செய்யறேன், அதே ஃபாலோ பண்ணு. சரி சரி. What's going on? It's like a loop machine. பாட்டி, இந்த பொண்ணு மனசுல நான் தான் இருக்க பாட்டி. ஐயோடா சூப்பர்டா. ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கீங்க போல. ஆக்சுவலி உங்களை வாட்டி பார்த்தோன்னே ஃபால் ஆயிட்டேன். அப்புறம் இப்ப ஒரு டான்ஸ் ஆனீங்களே, அதுல டபுள் ஃபால் ஆயிட்டேங்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸுங்க மச்சி, எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுடா. அதுவும் என் டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்காண்டா. ஓ காட், தேங்க் யூ பாட்டி. எல்லாமே ஒன்னால தான் பாட்டி. டேய் ஆமாடா, இந்த பொங்கல்ல இருந்து நீ இல்லடா சிங்கிள். எல்லாரும் தேடுற விதம் என்னன்னா வேற வேறையா இருக்கலாம், ஆனால் தேடுற விஷயம் ஒன்று தான், அன்பு. அதனால தான் கடைசியாக அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும். ஏன்னா அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள்.